பகவதி, நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? உன்னையே நம்பிக்கிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு சோதனையா? எனக்கு ஏமா இந்த தண்டனை? என்னமா நடந்துச்சு? ஐயா, விடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 5000 கேட்கல, 10,000 கேட்கல, ஒரு 3 பவுன் செயின் மட்டும் தான் கேட்டாங்க. நானும் அங்க இங்க கடை வாங்கி டவுனுக்கு போய் செயின் செஞ்சு வாங்கிட்டு வரும்போது அந்த செயின் காணாம போயிடுச்சியா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. 3 பவுன் செயின் இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுமே. இந்தாமா ராசம்மா, இந்த நகையை கொண்டு நாளை கல்யாணத்தை முடி, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். செயினை வாங்கிக்க ராசம்மா, எந்த தப்பும் வராம ஆத்தா பாத்துக்குவா. ஆத்தா பாத்துக்குவாளா? அதுக்கு முன்னாலதான் நான் பாத்துட்டேனே. பாத்துட்டானே. அம்மன் நகை அபேஸ் பண்றீங்களா? நவங்க தர்மகர்த்தா வீட்டுக்கு கோயில பூட்டிட்டு நீங்க வையா, இல்லைன்னா அம்மனே கடத்திடுவீங்க. சீக்கிரம் வாயா, செய்யறதையும் செய்துட்டு சோகத்தை புளியுறீங்களோ? வாயா. கோவில் நகையை கொள்ளையடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா? ஒப்பாரியா வைக்கிற நகையை ஐயா கிட்ட கொடு, நீங்க வாங்கிக்கோங்க. அங்க வை. மூக்க பாரு பீரங்கி மாதிரி. கோயில் நகை காணாம போனா பூசாரி மட்டும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, தர்மகர்த்தா இவர் 3வது சம்சாரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருவாங்க. ஏற்கனவே உள்ள 2 சம்சாரம் இவர் நகையை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க குடும்ப குழப்பமானதுக்கே காரணம் நகை தான். வாய முடியா, கோவில் நாய்க்கு வாயா. நல்ல வேளை ஆத்தா மகமாயி என்ன காப்பாத்திட்டா, இல்லைன்னா ஊரு என்னைய சேர்த்துல குத்தவாளி ஆக்கிருக்கும். வேறமுத்து, இவங்க இங்கே இருக்கட்டும், உடனே தண்டூரா போட்டு ஊரை கூட்டு. ஊரை கூட்டுறதுக்கு ரொம்ப தொடப்ப வேணுங்களே. பஞ்சாயத்து கூட்டியா? ஓ, அத சொல்றீங்களா? மகர்த்தாயா, ஆத்தா மகமாய் சத்தியமா சொல்றேன், நடந்தது என்னன்னா. என்னத்த நன்னா நொன்னா? நான் தான் நேரடியா பார்த்தவனாச்சே. நீங்க பொடி போடுறதுல இருங்க, பஞ்சாயத்து கிழிஞ்சிரும். மூக்கு அந்தர போதுங்க. என்ன ராசமாக்கா, பூசாரி ஐயா கிட்ட நகையை கொடுத்து விட்டேனே, வாங்கிட்டீங்களா? பூசாரி கிட்ட நீ நகையை கொடுத்தியா? ராசம்மா, அது பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின நகை காணாம போயிடுச்சா. நாளைக்கு கல்யாணத்துக்கு நகை வேணும்னு சொல்லிச்சு. அதனால என் நகையை எடுத்து பூசாரி ஐயா கிட்ட கொடுக்க சொன்னேன். நகைய இவ கொடுத்தாளா? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன அது புது கதையா இருக்குது? இது கோயில் நகை இல்லையே. ஏன் நகைங்க? ஓ நகையா? இதுல ஏதோ கசமுசா நடந்திருக்கு. கோயில்ல போய் பாப்போம். ஆமா, கோயில்ல போய் பாப்போம். இதத்தான் நானும் சொன்னேன். போங்க, நீங்க எல்லாம் தர்மகர்த்தா. வில்லங்க புத்தி எங்கிட்டே காட்டிச்சேயா? அம்மன் நகையெல்லாம் அப்படியே இருக்குதேயா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன்னை நம்பி வந்த மாதிரி இல்லைங்க, இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. என் 2 கண்ணாலையும் பார்த்தனே. உன் கண்ணை பிடிங்க உண்டியில போடியா. என்ன கண்ணாஸ்பத்திரியா? உன்னை மாட்டாஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்காம பாரு. என்னங்க? அட போயா, அட போயா நீ. ஆசாரி எச்சி பூசாரி இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். வயிற பாரு, கோயில் பிரசாதம் தன்னே படுத்திருக்கு. 3 மாசமா? இந்த ஆத்தாதான் ஊர் ரூபத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினான். முத்தம்மா, நீ நல்லா இருக்கணும்.
உழைக்க பிறந்த சின்ன தம்பி உனக்கு ஒரு செய்தி, நீ உழைச்சி உழைச்சி வாழ்க்கையில கண்டதென்ன மீதி. உழைக்க பிறந்த சின்ன தம்பி உனக்கு ஒரு செய்தி, நீ உழைச்சி உழைச்சி வாழ்க்கையில கண்டதென்ன மீதி. அட ஓட்டு போட்டு தலைவர்னு ஏத்துக்கிட்டதாலே இப்ப மாட்டிக்கிட்டோம், இன்னும் கூட வளரலையே மூளை. இன்னும் பொறுமை என்ன உரிமை கேட்க நிமித்திக்கடா தோழ. உழைக்க பிறந்த சின்ன தம்பி உனக்கு ஒரு செய்தி, நீ உழைச்சி உழைச்சி வாழ்க்கையில கண்டதென்ன மீதி. அண்ணே அண்ணே கொஞ்சம் இரு, நான் ஆரஞ்சு முட்டாயி கொண்டு வாரேன். குழந்தைகளே, இன்று நமக்கெல்லாம் சுதந்திர தினம். உங்களுக்கெல்லாம் மிட்டாய் தரப்போகிறேன். எங்கே ஜோரா ஒரு தரம் கை தட்டுங்க. நானும் கை தட்டல, எனக்கு முட்டாய் கொடுங்க. இந்தா ஒண்ணு கொடுத்தா இப்படி நாங்க மொத்தம் 5 பேர் இருக்கோம்ல. என்னது வாயில வச்சா இனிக்கவே இல்ல, ஒருவேளை சர்க்கரையிலும் கலப்படமோ? ஆண்டுக்கு ஒரு முறை நடக்குதண்ணே, ஆரஞ்சு முட்டாயி கிடைக்குதண்ணே. வாங்குனத திங்க விடு, நீ வேணும்னா உன்னோட பங்க எடு. வந்து படியளந்த காலமெல்லாம் போச்சு, அடரேஷன் வந்து படியளக்கும் காலம் இப்போ ஆச்சு. ஈசன் வந்து படியளந்த காலமெல்லாம் போச்சு, அடரேஷன் வந்து படியளக்கும் காலம் இப்போ ஆச்சு. ராம ராம ரகுராம, இங்க நாங்க மட்டும் கஷ்டப்பட்டா சரிதானா? இங்க பணக்கார வீட்டுலதான் பகவான் சேர்த்து வச்சான். 8 கல்லு பூமாடுக்கும் என் அழகு ஊர்மாயங்கும் கட்டி கட்டா ஆசைப்பட்டு அந்த கர்ணராசா வந்து நின்னா. ஒத்திக்கடா ஒத்திக்கடா மனசுடைய மனச பத்தி கொண்டா. அழிச்சதுக்கு வணக்கம், அது பள்ளியில அழியலையே அங்கே என்ன குழப்பம். வீதியிலே ஜாதி பேர அழிச்சதுக்கு வணக்கம், அது பள்ளியில அழியலையே அங்கே என்ன குழப்பம். என்னைக்கு ஒளிறது லஞ்சலியில, அதே இடியாப்ப முனைய தேடுற வேலை. அட முடியாதவ ஒதுங்கி நில்லு, முடிக்க போற வாழ்த்து சொல்லு. உழைக்க பிறந்த சின்ன தம்பி உனக்கு ஒரு செய்தி, நீ உழைச்சி உழைச்சி வாழ்க்கையில கண்டதென்ன மீதி. அட ஓட்டு போட்டு தலைவர்னு ஏத்துக்கிட்டதாலே இப்ப மாட்டிக்கிட்டோம், இன்னும் கூட வளரலையே மூளை. இன்னும் பொறுமை என்ன உரிமை கேட்க நிமித்திக்கடா தோழ. உழைக்க பிறந்த சின்ன தம்பி உனக்கு ஒரு செய்தி, நீ உழைச்சி உழைச்சி வாழ்க்கையில கண்டதென்ன மீதி. போய் சொல்லி என்னமா காரியத்தை சாதிச்ச? நல்லதுக்கு போய் சொன்னா என்னடி? உன் துணிச்சல் எந்த ஆம்பளைக்கு வராது. நான் யாருடி? யாரு? நான் நினைச்சா எதையும் சாதிப்பேன். எல்லா ஆம்பளைங்களும் இழுக்காத. அதுவும் மாமா ராமு வருது, அதுகிட்ட அவன் பார்த்தா பழிக்காது. பழிக்காதா? பழிக்குது. குண்டுமணி போய் ஒளிஞ்சுக்க. அண்ணே, புல்லெல்லாம் வெட்டி புதினா கட்டா வித்தா எப்படி? தம்பி, மக்கள் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஒண்ணு ஏமாத்த முடியாது. மீறி ஏமாத்தனா 5 வருஷம் உள்ள போட்டுருவாங்க. ஐயோ ஐயோ, குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, இல்ல குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க, குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. காப்பாத்துங்க சீக்கிரம்.
என்னம்மா கிணறு என்ன முழங்கால் தெரிஞ்சா இருக்கு? யோ கிணறோ கம்மாயோ தேடியாண்ணா. சரி சரி. ஒத்தையில கஷ்டப்படுறால குதிங்களா நீங்களும்? அப்புறம் என்ன? ஐயோ தேடுங்களே. தேடி தொலை. ஏங்க என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்களா? நீ தானம்மா குண்டுமணி இங்க விழுந்துருச்சுன்னு சொன்ன. ஐயோ குண்டுமணி இங்கதானே இருக்கா? குண்டுமணி இங்க வாமா. அரசே அவமான செயல். குண்டுமணி கிடைச்சிருச்சுனே. இந்த குண்டுமணி இல்லடா வேற. அண்ணே நம்மள திட்டம் போட்டு சாக்கடை தண்ணியில தள்ளிட்டாளே. எப்படி முத்தம்மா தாண்டி.